நாம இன்னைக்கு இந்த சைனீஸ் டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். நம்ம சேஷாவும் ஹீரோவும் சேர்ந்து அந்த போலி கவர்னர் அரெஸ்ட் பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். ஹீரோ உடம்புல இருக்கிற அந்த விஷத்தை 20 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கினது முன்னாள் படத்தளபதியான மாமான்னு தெரிய வருது. அவர் அந்த விஷத்தை வாங்கினதே நம்ம ஹீரோவோட அப்பாவான அரசரை கூட தான். ஏன்னா அரசர் தன்னோட சொந்த அண்ணனையே சதி பண்ணி கொண்டுட்டு தான் அரியணைக்கே வந்திருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம பூ வந்து ஒரு பொண்ணுங்கிற உண்மையை கமிஷனர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவகிட்ட தன்னோட காதல சொல்ல ஆனா பூ வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுறா. உண்மையிலே அரசர் தான் தன்னோட சொந்த பையனுக்கு விஷம் கொடுத்தாரா? கமிஷனரோட காதல பூ ஏத்துப்பாளா? வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போய் என்ன ஆகுதுன்னு பாப்போம். கட் பண்ண நம்ம ஹீரோனியை தான் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோனியோட அப்பா இருக்காருல்ல, அவர் ஊருக்கு வந்து 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள மறுபடியும் போர் வருதுன்னு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. வந்து 3 நாள்ல இப்படி கிளம்பிட்டீங்களேப்பா அப்படின்னு ஹீரோனி கேட்க, அதோட நம்ம சேஷா வந்து அவ கையாலே செஞ்ச ஒரு கம்பளிய அவருக்கு போத்தி விடுறா. அப்பா நீங்க போற இடம் ரொம்ப குளிரா இருக்கும், இதை கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கறா. இங்க பாருமா, உனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ அந்த இளவரசனதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற. அவனுக்கு சண்டை போடுற திறமை இருக்குன்னு சொல்றான். ஆனா அதை செக் பண்ணாமலே நான் கிளம்பிட்டேன். ஆனா சீக்கிரமா வந்து நான் அவனை செக் பண்ணுவேன். இந்த விஷயம் இதோட முடியாதுமா, அவங்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப கட் பண்ண அவரோட படையை கூப்பிட்டு அவரு நார்தன் பார்டருக்கு போயிட்டு இருக்காரு. அப்ப சடனா ஒரு அம்பு வந்து அவங்கள தாக்குது. பார்த்தா எதிரிங்க சுத்தி வளைச்சு அவங்கள அட்டாக் பண்றாங்க. உடனே நம்ம சேஷாவோட அப்பா இருக்காருல, அவர் எல்லார்கிட்டையும் ஷீல்ட வச்சு கவர் பண்ணுங்க, ஃபார்மேஷன்ல நில்லுங்கன்னு அப்படின்னு கத்த. ஆனா எதிரிங்க விடுற அம்புலாம் விஷம் தடுவுன அம்பு. நம்ம ஆளுங்க நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. உடனே நம்ம சேஷாவோட அப்பா எல்லாரும் அப்படியே நில்லுங்க, நான் முன்னாடி போய் அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக, ஆனா அங்க இருக்கிற வீரர்கள் அவரை போக விட மாட்டாங்க. சோ எல்லாருமே சேர்ந்து அவங்க கூட சண்டை போட, அப்ப கரெக்டா அதே நேரத்துல நம்ம தலைவன் வந்து அவருக்கு உதவி பண்றான். இளவரசி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னல என்னோட திறமையை காட்டுறேன்னு, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே 2 பேரும் சேர்ந்து அந்த எதிரி கூட்டத்தை துவம்சம் பண்றாங்க. கட் பண்ணா இப்ப அவரு நம்ம தலைவனோட திறமையை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டதால, உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. ஆனா இன்னைக்கு நீ தைரியமா சண்டை போட்டதை பார்த்த பிறகு எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஆனா என் பொண்ணு விஷயத்துல நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க? அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம்புரிக்கிறே, எதனால? ஏன்னா நான் அவளை லவ் பண்றேன், அவளுக்காக என்னோட உயிரையே கொடுப்பேன். ஏன்னா நீங்க நம்பலையா? நான் உன்னை நம்புறேன். ஆனா என் பொண்ணு உன் மேல கோபமா இருக்கான்னு எனக்கு தெரியும். சோ என்னால இந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது. அவ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு நம்ம ஹீரோக்கு ஒரு கம்பளியை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ண நம்ம தலைவியை காட்ட, இளவரசி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இளவரசர் இப்ப அரண்மனையில இல்ல, அவர் எங்க போனாருன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரங்க கேட்க, அவன் எங்க போனா எனக்கு என்ன, எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஷா சொல்ல, ஆனா அந்த வேலைக்காரிங்க அவர் எங்க போயிருக்காரு தெரியுமா? எதிரிங்க உங்க அப்பாவை அட்டாக் பண்ண வந்தாங்க, அவரை காப்பாத்ததான் நம்ம இளவரசர் போயிருக்காரு. எங்க அப்பா எத்தனையோ போர்க்காலத்தை பார்த்தவரு, அவருக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு அவனுக்கு சீன் இல்ல அப்படிங்கிற மாதிரி சேஷா சொல்ல, இளவரசி உங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கதான் அவர் அங்க போயிருக்காரு. அவன் ரொம்ப மோசமானவன். நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம்னு நினைச்சா அவ என் அப்பாவோட மனசையே மாத்த பாக்குறானா? வரட்டும், நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து போக, அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். தான் மாமனார் கொடுத்த கோட்டை போட்டுக்கிட்டு அங்க நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த கோட்டை வந்து நம்ம தலைவி போகும்போது அவளோட அப்பாவுக்கு கொடுத்துருப்பா. அதை நம்ம ஹீரோ போட்டுக்கிறத பார்த்து அவ காண்டாக்குறா. இந்த கோட்டை காட்டுறதுக்காக தான் வெளியே நின்றுட்டு இருக்கியா? ஆமா, இந்த குளிருக்காக என்னோட மாமனார் என்ன போட்டுக்க சொன்னாரு. எப்படி இருக்கு? இங்க பாரு, என் அப்பாலாம் உன்னோட ஐஸுக்கெல்லாம் மயங்க மாட்டாரு. அதோட என் அப்பாவே ஒத்துக்கிட்டாலும் நான் அதுக்கு ஒதுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சேஷா சொல்ல, உடனே நம்ம தலைவன், இங்க பாருமா, எனக்கு கட்டாயப்படுத்தலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. என்னை காதலிச்ச பிறகுதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, கண்டிப்பா நீ அதுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அங்க இருந்து கிளம்ப, அடுத்த நாள் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா இளவரசர்களும் வந்திருக்காங்க. அதோட எல்லா இளவரசிகளும் வந்திருக்காங்க. அங்க வந்த எல்லாருமே அவங்களோட லவ்வரையும் அவங்களோட மனைவியும் இம்ப்ரெஸ் பண்ண பார்க்க, உடனே ஒரு அம்பை விட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண எல்லாரும் பண்ற மாதிரி நம்ம ஹீரோவும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்ப அந்த அம்பு விட்டு அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்டதும் சடனா நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஆக்சுவலா அந்த ஸ்வீட் வந்து நம்ம தலைவனுக்கு ஒத்துக்கல போல. இப்ப தலைவனை பாத்துக்கிறதுக்காக நம்ம தலைவன் என்ன பண்றான், அரசர்கிட்ட சொல்லி நம்ம தலைவியை அனுப்ப சொல்றான். அரசர் சொன்னதால வேற வழி இல்லாம நம்ம தலைவனை பாத்துக்கிறதுக்காக நம்ம தலைவி வந்த உடனே நம்ம ஹீரோ கிட்ட கோவப்படுறா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட கேட்காம என்ன இங்க வர வச்சிருப்ப? என் மேல உனக்கு பயம் இல்லையா
அப்படிங்கிற மாதிரி சேஷா கத்த, இங்க பாருமா, எனக்கு அடிபட்டிருக்கு, ஆனா நீ என் மேல கொஞ்சம் கூட பாசம் காட்ட மாட்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்ல, சரி நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சேஷா கேட்க, எனக்கு நீ இந்த சாப்பாடை ஊட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்ல, வேற வழி இல்லாம நம்ம தலைவி அவனுக்கு சாப்பாடை ஊட்டி விடுறா. இந்த இளவரசருக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் நம்ம இளவரசையே கோவப்படுத்துறதே வேலையா வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வேலைக்காரங்க பேசிக்க, ஆனா இளவரசி கோவப்பட்டாலும் யாரு மேல பாசம் இருக்கோ அவங்க மேலதானே கோவப்படுவாங்க. சோ நம்ம இளவரசரை லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு பேரும் பேசிக்க, இப்ப தலைவி அங்க இருந்து போகும்போது நம்ம ஹாங்வே வந்து நம்ம தலைவியை பார்த்து பேசுறான். இளவரசி, ஆக்சுவலா இந்த விஷயத்த நான் எப்பவோ உங்ககிட்ட சொல்லி இருக்கணும், ஆனா இளவரசர் தான் என்ன தடுத்துட்டாரு. ஆனாலும் உங்களுக்கு உண்மை தெரியலனா அது நான் அவருக்கு பண்ற பெரிய துரோகம். உங்க அப்பாவை அட்டாக் பண்ணாங்களே அந்த எதிரிங்க ஒன்னும் சாதாரணமா அட்டாக் பண்ணல, விஷம் தடவுன அம்பால அவங்களை அட்டாக் பண்ணாங்க. அந்த அம்பு மட்டும் யார் மேலே பட்டு இருந்தா கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அது தெரிஞ்சும் இளவரசர் அங்க போய் சண்டை போட்டாரு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நீங்க மலையில இருந்து கீழே விழுந்தப்ப அவரு தன்னோட உயிரை பணைய வச்சு உங்களை காப்பாத்தினாரு. அது மட்டும் இல்ல, நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே அவரு சீக்கிரமா செத்துருவாருன்னு தெரிஞ்சுதானே அதை பண்ணீங்க. அது இளவரசருக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, இளவரசர் சாக போறாருன்னு உங்களை விட்டு விலகி போகலான்னு முடிவு எடுத்தாரு. ஆனா அன்னைக்கு நீங்க ஆபத்துல இருந்தீங்கன்னு தெரிஞ்ச உடனே எதையும் யோசிக்காம அந்த மலையில இருந்து கீழே குதிச்சு உங்களை காப்பாத்த வந்தாரு. உங்களுக்காக அந்த பனிமலைக்கு போய் அந்த மூலிகையை கொண்டு வந்தாரு. அதை எடுக்கும் போது தெரியாம கீழே விழுந்துட்டாரு. 3 நாள் அவர் கோமால இருந்தாரு. சாவோட விளிம்புக்கு போயிட்டு வந்தாரு. வெளியே பார்க்க அவர் ஜாலியா சுத்துற மாதிரி தெரியலாம், ஆனா தினமும் அவர் உயிர் வாழ்றதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த வலி இருக்குல்ல, ஒரு பெரிய போர் வீரனால கூட அதை தாங்க முடியாது. ஆனா உங்க கூட வாழணும்னு அவரு தினமும் அந்த வலியோட போராடிக்கிட்டு இருக்காரு. அவரு உங்க மேல வச்சிருக்க காதல் தூய்மையானது, அதை சந்தேகப்படாதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க அவரை ஏத்துக்கலாம்னா பரவாயில்ல, ஆனா அவரை மட்டும் தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு நம்ம ஆங்வே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இதை கேட்ட உடனே நம்ம சேஷாவுக்கு லைட்டா மனசு மாறுது. இப்ப நம்ம தலைவனை பாக்குறதுக்காக அவனோட ரூமுக்கு வர, நம்ம தலைவி வரத பார்த்த உடனே நம்ம தலைவன் என்ன பண்றான், உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறான். இன்னுமா உங்களுக்கு உடம்பு குணமாகல? ஆமா, இன்னும் என்னோட உடம்பு குணமாகல. சரி, எப்படியோ வந்துட்ட, வந்து என் பக்கத்துல உட்காரு. வேற வழி, அரசர் சொல்லியிருக்காரே உங்களை பாத்துக்க சொல்லி, அதுக்காக தானே நான் வந்திருக்கேன். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் ஒரு நோயாளி, என்ன மாதிரி ஒரு நோயாளி கூட இருக்கிறது உனக்கு கடுப்பாளியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, கடுப்பாதான் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து கிளம்ப பார்க்க, உடனே நம்ம தலைவன் அவளை புடிச்சு இழுக்கிறான். 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சுக்க. அப்ப நம்ம தலைவி நம்ம தலைவனை திட்டிட்டு அங்க இருந்து ஓடிடுறா. கட் பண்ண நம்ம பூவை தான் காட்டுறாங்க. நம்ம பூவை கைது பண்றதுக்காக கமிஷனர் வந்து ஆள் அனுப்பியிருக்காரு. உடனே பூ வந்து கமிஷனர் போய் பார்த்து, யோ கமிஷனர், எதுக்காகயா என்ன அரெஸ்ட் பண்ண? நான் என்ன தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆக்சுவலா நம்ம கமிஷனர் வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காருன்னா, இவளை எப்பவுமே கூலியா வச்சுக்கிட்டு இவகிட்ட பேசணும் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா இப்ப இவ கமிஷனரை போய் பார்க்க மாட்டாள, அதோட பேச மாட்டாள, அதனாலதான் கமிஷனர் இதை பண்ணிருக்காரு. யோ கமிஷனரே, இது ரொம்ப ஓவரு. சரி, நீ என்ன பண்ணாலும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அதோட நீங்க மட்டும் என்ன விடல, நான் உண்ணாவிரதம் எடுப்பேன், தாராளமா இரு. ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, என் கையால உனக்கு ஊட்டி விடுவேன். யோ கமிஷனரே, நீ ரொம்ப ஓவரா போற. கட் பண்ண நம்ம தலைவனை காட்ட, அப்ப ஹாங்வே அரசவையில ஒரு பெரிய பதவி காலியா இருக்குன்னு அந்த பதவிக்கு எல்லாரும் போட்டி போடுறதா நம்ம ஹாங்வே வந்து சொல்ல, நீ சொல்ற அந்த ஆளு தந்திரமான ஆளு. அவ மட்டும் அந்த பதவிக்கு வந்தா நமக்கு தான் பிரச்சனை கொடுப்பான். அதனால நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை நாம அந்த பதவிக்கு வர வைக்கணும். பேசாம சேஷாவோட தாத்தாவை அந்த பதவியில உட்கார வச்சிடலாம். உடனே நம்ம தலைவன் சேஷாவோட தாத்தாவை பார்த்து அவர் அந்த பதவியில உட்கார சொல்றான். அதே நேரத்துல அரசர்கிட்டயும் பேசி நம்ம சேஷாவோட தாத்தாவுக்கு அந்த பதவியை வாங்கி கொடுத்துடுறான். இப்ப இந்த விஷயம் சேஷாவுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம தலைவனை வந்து பாக்குறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி சேஷாவோட அந்த கூ ஃபேமிலி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலி. பவர்ஃபுல்லா இருந்ததாலதான் அவங்களுக்கு வேண்டாதவங்க பழி போட்டு அவங்கள கொண்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபேமிலிக்கும் நடக்க கூடாதுன்னு சேஷா நினைக்கிறா. எதுக்கு இப்ப என் தாத்தாவுக்கு இவ்வளவு பெரிய போஸ்ட வாங்கி கொடுத்த, எங்க ஃபேமிலியை ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்கி கடைசியில எங்களோட ஃபேமிலியை அழிக்க பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சேஷா கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, அடிப்பாவி, நான் உன்னோட நல்லதுக்கு தானே பண்ணிருக்கேன், இதால எப்படி உன்னோட ஃபேமிலி அழிஞ்சு போகும், உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, இங்க பாரு, ஏற்கனவே அந்த கூ ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தா கடைசியில அழிஞ்சுதான் போகணும். என் குடும்பத்துக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன். நான் உயிரோட
உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, உன் ஃபேமிலிக்கும் எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல கட் பண்ண நம்ம ஜின்ன காட்டுறாங்க. அதாவது கூ ஃபேமிலி மேல தேச துரோக பழி விழுந்ததுல உடனே ஜின் என்ன பண்ணிருக்கான், அரசர்கிட்ட போய் அவங்கள காப்பாத்த சொல்லி கேட்டிருக்கான். கூ ஃபேமிலி நம்ம நாட்டுக்காக நிறைய பண்ணிருக்காங்க, அவங்க இதை பண்ணிருக்க மாட்டாங்கப்பா, தயவு செஞ்சு இந்த கேஸை நீங்க மறுபடியும் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு வந்து அவனோட அப்பா கிட்ட கெஞ்சி கேட்கிறான். ஆனா அரசர் கூ ஃபேமிலிய விடவே இல்ல. அப்பா, என்னோட ஒய்ஃபுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளை நான் காப்பாத்துவேன்னு, அவ சாகிறதா இருந்தா நானும் செத்துருவேன்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு வந்து அவனோட அப்பா கிட்ட கெஞ்சிரான். உடனே அரசர் வெளியே வந்து, என்னடா ஒரு துரோகியோட பொண்ணுக்காக நீ சாக போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆனா நம்ம ஜின்னு வந்து, இல்லப்பா கூ ஃபேமிலி அதை பண்ணிருக்க மாட்டாங்க, நீங்க தயவு செஞ்சு மறுபடியும் இதை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அரசர் அதை காதுலயே வாங்கல. ஆனா அதே நேரத்துல இவன் நம்ம தலைவிய மட்டும் காப்பாத்த சொல்லி கெஞ்சினதால அரசர் வந்து நம்ம சேஷாவை மட்டும் உயிரோட விட்டுருக்காரு. ஆனா இவன் வந்து கூ ஃபேமிலியை காப்பாற்ற சொல்லி கேட்டதால அந்த ஃபேமிலி சாகிறத இவனை நேர்ல பாக்கணும்னு அரசர் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு. அதனாலதான் ஜின்னு வந்து கூ ஃபேமிலி சாகும் போது அந்த இடத்துல இருந்திருப்பான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஜின்னு வந்து நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட மனைவியோட நினைவு நாள் வரப்போகுது. அதனால என்ன பண்றான், நம்ம சேஷாவை அந்த நினைவு நாளுக்கு கூப்பிட சொல்லி அவனோட ஆளு அனுப்பி வைக்கிறான். கட்மனா நம்ம ராஜமாதா இருக்காங்களே, அவங்க பெரிய இடத்து பொண்ணுங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க போல. ஆக்சுவலா எதுக்காகனா அவங்களோட பேர பசங்க இருக்காங்களே, அவங்களுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு தான் அவங்கள கூப்பிட்டு இருக்காங்க. சோ அதனால எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம சேஷாவும் வந்திருக்கா. அப்ப நம்ம பாட்டிமா வந்து சேஷா கிட்ட அரண்மனையோட பிரஸ்டீஜான ஒரு ஃபங்க்ஷனை அவளை எடுத்து நடத்த சொல்றாங்க. உடனே இந்த பிங்லிங் இளவரசி இருக்காளே, அதான் நம்ம சேஷா அந்த பள்ளத்தாக்குல தள்ளிவிட பாப்பாளே, அவ வந்து பாட்டி அரண்மனையில இருக்கிறவங்க தானே இதை பண்ணணும், இவ எதுக்கு இதை பண்ணணும், அதோட இவ இன்னும் நம்ம இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த பொறுப்பை அவளுக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அதுக்கு பாட்டிமா, அதான் கல்யாண ஏற்பாடு நடக்குதுல, சீக்கிரமா இவ நம்ம வீட்டோட மருமகளா வரப்போறா, அதனால இவ இத பண்றது தப்பே இல்ல, நீ அமைதியா உட்காரு, என்னம்மா சேஷா நீ இத பண்றதானே அப்படிங்கிற மாதிரி பாட்டிமா கேட்க. ஆனா நம்ம தலைவி வந்து, நீங்க என்ன நம்பி இந்த ஃபங்க்ஷனை பண்ண சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பாட்டிமா, ஆனா எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடத்தி பழக்கம் இல்ல, நான் சொதப்பிடுவேன்னு பயமா இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் இன்னும் உங்க வீட்டோட மருமகளா ஆகலையே, அதனால நான் இத பண்றது நல்லா இருக்காது, வேற யாரையாவது இத பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தலைவி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. கட் பண்ணா நம்ம தலைவி ஜின்னோட வீட்டுக்கு போய் அங்க அவளுக்காக ஊதுவத்தி எல்லாம் ஏத்தி ப்ரே பண்ணிட்டு இருக்கா. நீ வருவன்னு நான் எதிர்பார்க்கல, என்னதான் இருந்தாலும் உங்க மனைவி என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளோட நினைவு நாளுக்கு வராம இருப்பேன், சரி வந்ததும் தான் வந்துட்டேன், என் கூட வந்து டீ சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஜின்னு வந்து டீ சாப்பிட நம்ம தலைவியை கூப்பிடுறான். உடனே நம்ம தலைவி அவன் கூட போறா. அவனும் ஒரு டீயை ஊத்தி கொடுக்கறான். ஆக்சுவலா அந்த டீல வந்து ஒரு மூலிகை கலந்துருக்கு. அந்த டீயை வந்து நம்ம இளவரசன் ஜின்னு குடிச்சானா அவனுக்கு ஒத்துக்காது, மூச்சு திணறி இறந்து போயிருவான். நம்ம தலைவியை டெஸ்ட் பண்ணதான் அவன் இதை பண்ணிருக்கான். உடனே நம்ம தலைவி என்ன பண்றா, அவளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஏன்னா அப்பதானே அவன் அந்த டீயை குடிக்க மாட்டான். சோ உடனே அவ வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா தலைவி போன பிறகு அந்த ஜின்னு என்ன பண்றான், அந்த டீயை குடிச்சிடுறான். அப்பதான் தலைவிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அந்த ஜின்னு வந்து ஒரு பைத்தியக்காரன், கண்டிப்பா அதை குடிச்சிருவான்னு. உடனே நம்ம தலைவி ஓடி போய் நம்ம ஜின்னை காப்பாத்துறா. அதாவது அந்த டீக்கு ஏற்கனவே ஜின்னு கிட்ட ஒரு மாத்து மருந்து இருக்கு. அந்த மாத்து மருந்து ஒரு கபோர்ட்ல இருக்கும். அது எங்க இருக்குன்னு ஜின்னுக்கும் அவனோட மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். உடனே நம்ம சேஷா அதை எடுத்து ஜின்னுக்கு கொடுக்க போக உடனே ஜின்னு வந்து கேக்குறான், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு என்னோட மனைவிக்கு மட்டும்தான் தெரியும், அதோட அது அந்த கபோர்ட்ல இருக்குன்னு அதுவும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும், இது எப்படி உனக்கு தெரியும், அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குனா அப்படின்னா நீ என்னோட மனைவி தானே அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கேட்க. ஆனா தலைவி எதுவும் சொல்லாம அந்த மருந்தானு குடிப்பாட்டி விட்டுறா. அப்படின்னா நீ என்னோட மனைவி தானே, பைத்தியம் மாதிரி பேசாத, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நானும் உன்னோட மனைவியும் ஃப்ரெண்டுன்னு, அவ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கா, அதனாலதான் எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து போகும்போது அப்ப ஜின்னு வந்து அவளை பிடிச்சிடுறான். அப்ப அவளை பிடிக்கும் போது அவ கிட்ட இருக்கிற ஒரு மணி அருந்து கீழே விழுகுது. உடனே அந்த மணியை பார்த்து, உனக்கு இந்த பாசி மணிலாம் ரொம்ப பிடிக்கும்ல, என்கிட்ட கூட என் மனைவியோட ஒரு மணி இருக்கு, அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு வந்து அவனோட மனைவியோட அந்த மணியை கொடுக்க அதை அவளுக்கு கொடுத்துட்டு அவன் சொல்றான், நீ எதுக்காக அந்த நோஞ்சனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே என்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அவஸ்தப்பட்ட, ஏன்னா நான் சண்டை போடுறதுல கெட்டிக்காரன் இருந்தாலும் என்கிட்ட எந்த பவரும் இல்ல, ஆனா அந்த நோஞ்சனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்கிட்ட பட்டத்து இளவரசருக்கான அதிகாரம் இருக்கு, அதனால தானே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நான் உங்க மனைவி இல்ல, உங்க மனைவி உயிரோட இருந்தப்ப நீங்க அவளை ரொம்ப விரும்பி இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா என்கிட்ட அவ சொல்லியிருக்கா, நீங்க எப்பவுமே
அவளுக்கான முடிவை நீங்க தான் எடுப்பீங்கன்னு. அதாவது அவளுக்கு எது சரி எது தவறுன்னு எல்லா முடிவையும் நீங்க தான் எடுப்பீங்கன்னு அவ சொல்லியிருக்கா. அதுவும் உங்களோட அதிகார வெறியால அவளோட குடும்பத்தை நீங்க அழிச்சிட்டீங்க. நான் அவளோட குடும்பத்தை கைவிட்டதுக்கு காரணம் அவளை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறதுனால தான். கண்ணு முன்னாடி அவளோட குடும்பம் அழியும் போது அவ மட்டும் எப்படி உயிரோட இருப்பா? என் மனைவியோட குடும்பத்தை நான் கைவிட்டது பெரிய தப்பு தான். அதனாலதான் அந்த தப்பை சரி பண்ண எனக்கு இன்னொரு வாய்ப்பு கேட்கிறேன். இந்த தடவை என் உயிரை கொடுத்து உன்னை பாதுகாப்பேன். எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கேட்க, இங்க பாருங்க, உங்க மனைவிக்கு எழுதின லெட்டர்ல ஒரு உண்மையை சொல்லிருப்பா. அவ எப்பவுமே உங்களை லவ் பண்ணதில்லை. அதனால நீங்க தயவு செஞ்சு உங்க மனைவி நினைச்சு கவலைப்படாதீங்க. இதுல இருந்து மூவ் ஆன் ஆகுங்க. உங்க வாழ்க்கையை வாழ பாருங்க. பழச மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து போக கட் பண்ண நம்ம தலைவியை பார்க்க நம்ம பூ வரா. அப்பாங்க நம்ம தலைவி ஒரு புது ட்ரெஸ் ரெடி பண்ணிருக்கா போல. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் நம்ம பூவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதை போட்டு பார்க்கணும்னு அவளுக்கு ஆசையா இருக்கு போல. உடனே நம்ம தலைவி கிட்ட அதை கேட்க, ஏய் இப்ப நீ ஒரு ஆம்பளை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. சோ அப்படி இருக்கும்போது பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கிட்டனா நீ ஒரு பொண்ணுன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதோட அரசரை ஏமாத்தினதுக்கு உனக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. அதனால நான் உனக்கு இது தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சேஷா சொல்ல, அதோட நியூ இயர் வருதுனால என் தாத்தா வீட்டுக்கு நீ வரணும். கட் பண்ண நம்ம தலைவியும் நம்ம பூவும் தாத்தாவோட வீட்டுக்கு தான் போறாங்க. நம்ம தாத்தா வந்த உடனே எல்லாருக்கும் காசு கொடுக்க, அப்ப நம்ம பூ வந்து அவர்கிட்ட காசு வாங்கிட்டு, தாத்தா நான் சும்மாலாம் உங்ககிட்ட காசு வாங்க மாட்டேன். உங்க மேல காண்ட்ல இருக்கால அந்த வாங் ஃபேமிலி அவங்களுக்கு நான் ஆப்பு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ சொல்ல, ஏமா தேவையில்லாத வேலை இது. இல்ல தாத்தா, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சது அந்த ஆளுக்கு பிடிக்கல. அதான் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கொடைச்சல் கொடுக்கறான். அவனை நான் பாத்துக்கிறேமா. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. ஏற்கனவே உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. நீ எதுவும் பண்ணாம ஒழுங்காரு, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தா சொல்ல, அப்ப கரெக்டா நம்ம தலைவனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இளவரசி, நீங்க இப்ப அரண்மனையில தானே இருக்கணும், இங்க வந்திருக்கீங்க. எனக்கு அங்க இருக்க போர் அடிக்குது. அதனாலதான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். உங்களை தொந்தரவு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல, உள்ள வாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு சின்ன பையன் நம்ம தலைவனை பார்த்து மாமான்னு கூப்பிட, உடனே அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பட்டத்து இளவரசன்ல. சோ அந்த காலத்துல உறவு முறையா இருந்தாலும் அவங்கள இளவரசர் தான் கூப்பிடணும். அதோட மனைவியா இருந்தாலும் ரூமுக்குள்ள மட்டும்தான் அவனை வாடா போடா புருஷன் சொல்லி கூப்பிடணும். வெளியே எல்லாரும் முன்னாடியும் மரியாதையா தான் கூப்பிடணும். அதனாலதான் எல்லாருமே ஷாக் ஆக்குறாங்க. ஆனா நம்ம தலைவன் அவன் மாமான்னு கூப்பிட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறான். உடனே கை நிறைய அவனுக்கு நிறைய காசு கொடுக்குறான். அப்ப எல்லாருமே அந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ண, அப்ப நம்ம தலைவன் தலைவி கிட்ட இருக்கிற ஒரு கயிறை பாக்குறான். அட இது ரொம்ப நல்லா இருக்கே, இதை எனக்கு தெரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் கேட்க, அதெல்லாம் தர முடியாது, இத நான் என் அப்பாவுக்காக செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி மூஞ்சால அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. சரி எனக்கு இன்னொன்னு செஞ்சு கொடு, எனக்கு டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவனை நோஸ் கட் பண்ணிடுறா. உடனே அவளோட அத்தை இருக்காங்களே, அட அவர் தான் கேட்கிறாருல குடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா தலைவி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப தலைவன் சொல்றான், பாருங்க உங்க ஃபேமிலிய பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. எனக்கு நிறைய சொந்தங்கள் இருக்காங்க, அண்ணனுங்க தம்பிங்க அக்கா மாமா எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நான் எப்பவுமே அரண்மனையில தனியா தான் இருப்பேன். அதனால எனக்கு யாருமே நியூ இயர் அப்ப கிஃப்டே கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் உன்கிட்ட இருக்கிற அந்த கயிறை கிஃப்டா கேட்டேன். ஆனா நீ இதை தரமாட்டுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா தலைவி கொஞ்சம் கூட இறங்கி வரல. இப்ப எல்லாருமே பட்டாசு வெடிச்சு அந்த நியூ இயரை கொண்டாட, அப்ப நம்ம தலைவி என்ன நினைச்சாலும் தெரியல, உடனே அந்த கயிறை நம்ம தலைவனுக்கு கொடுத்துடுறா. இப்ப ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு கிளம்ப, அப்ப நம்ம தலைவியை பார்க்க நம்ம ஜின்னு வரான். என்ன விஷயம், இன்னைக்கு நியூ இயர்ல அதான் உன் கூட சேர்ந்து நான் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வானத்துல இருந்து பட்டாசு மழை பெய்யற மாதிரி வர வைக்கிறான். அதை பார்த்து தலைவி ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்ப ஜின்னு வந்து சொல்றான், எப்பவுமே நியூ இயர் அப்ப புருஷன் பொண்டாட்டி சேர்ந்துதான் அதை கொண்டாடுவாங்க. நானும் என் பொண்டாட்டி கூட நியூ இயரை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். என்னோட மனைவி உயிரோட இருந்தப்ப அவ கூட சேர்ந்து இந்த பட்டாசை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எப்பவுமே அவ என் கூட வெளியே வரவே மாட்டான். நான் வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நான் வரேன்னு தெரிஞ்சதும் அவ உடனே தூங்க போயிடுவா. என்னை விட்டு எப்பவுமே விலகிதான் இருந்தா. ஆனா அவ கூட வாழ்ந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரியே இருக்கும் அப்படின்னு அவனோட சோக கதைய அவன் நம்ம தலைவி கிட்ட சொல்ல, அப்ப நம்ம தலைவி சொல்றா, எப்பேற்பட்ட கனவா இருந்தாலும் ஒரு நாள் அந்த கனவு கலைஞ்சிரும், இந்த பட்டாசு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பட்டாசு ஒரு வழியா எரிஞ்சு முடியுது. உடனே தலைவி அங்க இருந்து போகலான்னு பார்க்க, அப்ப மறுபடியும் பட்டாசு வெடிக்குது. அதோட வானத்திலையும் நிறைய பட்டாசு வெடிக்க, அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஹாங்வேவும் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஜின்னு வந்து அந்த சின்ன இடத்துல மட்டும் மழை பெய்யற மாதிரி பட்டாசை வெடிச்சிருப்பான். ஆனா நம்ம தலைவன் ஒட்டுமொத்த இடத்துக்கே பட்டாசு வெடிச்சு
நம்ம தலைவிக்கு அவனோட காதலை காட்டுறான். அதை நம்ம தலைவியும் நம்ம ஜின்னும் பாத்துடுறாங்க. அவனுக்கு முன்னாடி உங்களால போட்டி போட முடியாது, ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவி அங்க இருந்து கிளம்ப, அதே நேரத்துல நம்ம ஆங்கவே இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோ கிட்ட, இளவரசி உங்க முன்னாடியே உங்க ஆளை கரெக்ட் பண்ண பாக்குறான் அந்த ஜின்னு, நீங்க என்னடானா அத சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பொறாமையாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, பொறாமையா? நான் அவனுக்கு நன்றி சொல்லணும்டா. ஒருத்த முட்டாள்தனமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தினாதான் நான் பாக்குறதுக்கு நல்ல மாதிரி தெரிவேன். அதோட பச்சை இலைகளுக்கு நடுவுல இருக்கிற சிகப்பு ரோஜா மாதிரி நான் ரொம்ப ஹைலைட்டா அவ கண்ணுக்கு தெரிவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இதே நேரத்துல நம்ம பூ இருக்கால அவளோட வீட்டுக்கு வர, அங்க வந்த கமிஷனர் இருக்கான். டேய் நீ வெளியூருக்கு போயிட்டதா கேள்விப்பட்டேன், சரி என் வீட்டாண்ட வந்து என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி பூ கேட்க, அதுக்கு நம்ம கமிஷனர் வந்து, அதுவா என்னோட சித்திக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவங்க ஜோசியம் பார்த்தப்ப என்னோட ஜாதகத்தால குழந்தைக்கு செட் ஆகாதா, அதனால என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. நான் நேரா போய் அரசர் கிட்ட உன் வீட்டுல தங்கிக்க பர்மிஷன் கேட்டேன். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. என்னது என் வீட்டுல தங்க போறியா? ஆமா, அது மட்டும் இல்ல, நான் இப்பதான் உனக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு, இந்த நியூ இயரை நம்ம 2 பேரும் சேர்ந்து கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி கமிஷனர் வந்து சொல்ல, நம்ம பூவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்ணாலும் அந்த கமிஷனர் அவ பின்னாடியே வந்துட்டு இருக்கான்னு அவ கடுப்பாகிறா. கட் பண்ணா அந்த பென்லிங் இளவரசியை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பென்லிங் இளவரசி யார் தெரியுமா? நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான். அதாவது அரசருக்கு நிறைய ஒய்ஃப் இருப்பாங்களே, சோ அந்த வழியில பார்த்தா நம்ம ஹீரோக்கு இவனும் தங்கச்சி தான். ஆனா இவளுக்கு நம்ம சேஷாவை பிடிக்காது. ஏன்னா சேஷா வந்ததுல இருந்து இவளை யாருமே கண்டுக்கிறது இல்ல. அதனால நம்ம தலைவிய இவளுக்கு பிடிக்காது. இப்ப அதே நேரத்துல லே குலத்தை சேர்ந்த ஒரு இளவரசன் கல்யாணத்துக்காக அரசரை பார்க்க வந்திருக்கான். நம்ம அரசரும் அந்த இளவரசருக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் சொல்லிடுறாரு. நம்ம அரசருக்கு நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா அவருக்கு இருக்கிற பொண்ணுங்களே அந்த பென்லிங் இளவரசி மட்டும் தான் ரொம்ப வயசானவ. அதனால இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அரசர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவ காண்டாகிறா. எனது நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னாலலாம் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கோயிலுக்கு சாமி கும்பிட கிளம்புறா. அப்பாவுல அந்த இளவரச முன்வா பார்க்க வரான். நீ யாருடா, எதுக்கு என்னோட வழியை மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம இளவரசி கேட்க, அதுக்கு அவ, நான் தான் முன்ஹா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்த இளவரசன் நான் தான். ஆனா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. உண்மையை சொல்லணும்னா நான் வேற ஒரு பொண்ணுக்காக தான் இங்க வந்தேன். நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணா நம்ம 2 பேருமே இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, சரி யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அவ என்னன்னா நம்ம சேஷாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். எனது சேஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா, நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் போய் பொண்ணு கேட்டா கண்டிப்பா அவங்க எனக்கு தர மாட்டாங்க. ஏன்னா சேஷாவை தான் ஆல்ரெடி உன் அண்ணனுக்கு பேசிட்டாங்களே. அதனால நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட ஒரு மயக்க மருந்து இருக்கு, அதை மட்டும் சேஷா கொடுக்குற டீல நீ கலந்துடு. அவ மயங்கின பிறகு நான் அவளை கற்பழிச்சிருவேன். அதுக்கப்புறம் வேற வழியே இல்ல, அவ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். சீச்சி, இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு அவளை பிடிக்காதுதான், அதுக்காக இப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். அப்படின்னா வேற வழியே இல்ல, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். பரவாயில்லையா? சரி, எனக்கு அந்த சேஷாவை பிடிக்காது, அதனால நான் இதை பண்ண ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இளவரசி சொல்ல, அவ போன பிறகு அவனை பார்க்க ஒரு மர்ம மனிதன் வரான். இந்த பிளான் ஒர்க் ஆகுமா? இவ கண்டிப்பா இளவரசியை கூப்பிட்டு வருவாளா? ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுதான் எதிரி, சோ கண்டிப்பா அவ இதை பண்ணுவா. நாம அவளை வச்சுதான் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மர்ம மனிதன் சொல்றான். சோ இவன் தான் இந்த டிராமாவோட மெயின் வில்லனா இருப்பான் போல. கட் பண்ணா அந்த இளவரசன் வந்ததுக்காக அரசர் வந்து விருந்து வைக்கிறாரு. அந்த விருந்துக்காக நம்ம தலைவியும் வந்திருக்கா. அப்ப நம்ம இளவரசி செட் பண்ண வேலைக்காரி வந்து நம்ம தலைவி மேல வேணும்னே டீயை ஊத்திடுறா. இளவரசி என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். பரவாயில்ல, நீ தெரியாம தானே பண்ண. சரி, கிளீன் பண்ணணும், எங்க இருக்கு வாங்க, நான் உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி நம்ம தலைவியை கூப்பிட்டு போக, ஆனா நம்ம மோய்க்கு லைட்டா அவ மேல டவுட் வருது. அதே நேரத்துல நம்ம தலைவிக்கும் அவ மேல டவுட் வருது. இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்க்க 2 பேருமே அவ கூட போக, இப்போ ஒரு இடத்துக்கிட்ட வந்ததும் நம்ம தலைவிய யாரோ அட்டாக் பண்ண நம்ம மோயும் அட்டாக் பண்ணிடுறாங்க. உடனே 2 பேரும் மயக்கம் போட்டு விழ, அப்ப முகமூடி போட்ட சில பேர் வந்து நம்ம சேஷாவை தூக்கிட்டு போய் அந்த இளவரசியோட ரூம்ல படுக்க வச்சிடறாங்க. அப்ப அந்த இளவரசி நம்ம தலைவிக்கு அந்த மாத்திரையை கொடுக்க பார்க்க, கட் பண்ணா அந்த லேட் நாட்டோட இளவரசர் இருக்கால, அவன் நம்ம தலைவி இருக்கிற அந்த ரூமுக்கு வரான். உடனே அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி நம்ம தலைவி கூட தப்பு பண்ண இந்த எபிசோட் முடியுது. சோ உண்மையிலேயே அந்த இளவரசன் நம்ம தலைவி கிட்ட தப்பா நடந்துப்பானா? என்ன ஆக போகுது அடுத்த எபிசோட்ல பாத்திரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.